ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல்லு ஸ்டோரிஸ் தமிழ். இன்றைக்கி எபிசோட் 113 பார்க்கலாம். பெண்டிங் எபிசோட்ஸ் எல்லாம் நான் ஒன்றா அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். நம்ம கரண்ட் எபிசோட்ஸே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆஃபீஸ் ஹவர்ஸில் மோஹித் வந்து கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாரு. ஆல்ரெடி மோஹித் மேலே டவுட் இருக்கிறதால அப்ராஜிதா வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா ஆட்டோவில். அப்ராஜிதா போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு ரக்ஷித் வந்து ஆட்டோவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். ஒரு பக்கம் ரோஹன் வந்து அப்புவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். அப்போ ஆஃபீஸில் இருக்க மெம்பர்ஸ் சொல்கிறாங்க இப்போ தான் அவங்க வெளில போனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து கிளம்ப அவன் திரும்பும்போது விவானை பார்த்துட்றான். நீங்கள் என்ன பண்ணுறேன்னு விவான் கேட்குறான். ஸோ ரோஹன் சொல்கிறான், நான் அப்ராஜிதாக்காவை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு. விவான் வந்து திரும்ப சொல்லுவான், உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இது இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நக்கலாக பேசணுன்னே இவனுக்கு கோவம் வந்துடும். என்கிட்ட இருந்து பிரித்ததை நீ தான் விவான்னு சொல்லிட்டு ரோஹன் சொல்கிறான், நீ எல்லாம் லிமிட் பற்றி என்கிட்ட பேசாத அப்படிங்கிறான். விவான் வந்து மரியாதை பேசு அப்படிங்கும்போது இவன் சொல்கிறான், ஓ அப்படியா, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான் ரோஹன். விவான் சொல்கிறான், இது ஆஃபீஸாக போச்சு, இதை நீ வெளியில் நின்று நீ கேட்டிருந்தீங்கன்னா நான் என்னன்னு காட்டியிருப்பேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு ரோஹனை வெளில கூப்பிட்டு போக சொல்லிடுறான். சந்திரபாகா கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வெளில வந்துடுறாங்க. அங்கே ரோஹனை ட்ரிகர் பண்ணுறாங்க. அப்ராஜிதா ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்கிறது எல்லாமே பொய் தான். அவள் உள்ள உட்காந்துட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கிறது எல்லாமே அவள் பார்த்து சிரிச்சிட்ருப்பா அப்படின்ட்டு இவங்க சொல்லிடுறாங்க. இது இந்த சர்மா ஃபேமிலியோட சதி தான். ஒரு பெரிய ரிச்சான பையன் கிடச்ச உடனே உன்னை பாலில் விழுந்த ஈ மாதிரி தூக்கி வெளில போட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சந்திரபாகா ரோஹன் கிட்ட. பூ வந்து மோஹித்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. கடைசியில் மோஹித் பார்த்தா போய் ரவீனாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பூக்கு இதை பார்த்து டவுட் வந்துடுது. ஸோ அப்படியே பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரீ இருக்குது தெரியாமல் போய் இடிச்சிட்றா, கத்திடுறா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்புவை பார்த்துட்றாங்க. அப்பு கேட்குறா, நீங்கள் ரவீனா கூட சேர்ந்து நம்ம கம்பெனியை அழிக்க பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. மோஹித் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணாலும் அப்புக்கு சந்தேகம் போகலை. மோஹித் ஈரா மேமோட கேபினில் ஏதோ தேடிட்டு இருந்தது, தென் அவர் ஒரு பிளாக் ஹூடி போட்டிருந்தாருல்ல அதுக்கப்புறம் அவர் கையில் அடிபட்டு இருந்த காயம், ஸோ இது எல்லாமே வச்சு அவள் கேட்குறா. மோஹித் சொல்கிறாரு, அந்த ஹூடி வந்து பிளாக் கலர் யார் வேணாலும் போடலாம், கையில் அடிபட்ட காயத்தை பற்றி அப்பு கேட்கும்போது, நான் ரேவா கூட விளையாடிட்டு இருக்கும்போது அடிபட்டுருச்சு, நீ வேணா ரேவா கிட்ட பேசுறியா அப்படின்னு மோஹித் கேட்குறாரு. ரவீனா மோஹித் கிட்ட சொல்கிறாங்க, நம்ம எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ரவீனா சொல்கிறாங்க, டிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு ரெண்டு பேர்னாலையும் பிரிஞ்சு வாழ முடியாது இதுக்கு மேலே அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் எகெயின் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ரீஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அப்பு கிட்ட சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்தை பற்றி ரெண்டு ஃபேமிலிஸ் கிட்ட சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. யார்கிட்டயும் சொல்லாமல் ஆல்ரெடி சாரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் புது வீடு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த வீட்டோட காஸ்ட் வந்து 4 crores தேவைப்படுது. ஸோ அந்த பேப்பர்ஸ் ரிலேட்டடாக தான் நான் பேங்க்காரங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பட் நீ அதை வந்து ராங்காக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது ஆல்ரெடி அப்புவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தா இல்லையா, ஸோ அப்போ அங்கே பார்க்கும்போது ஆட்டோ மட்டும் இருக்கும், அப்போ இருக்க மாட்டாளா. ஸோ அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்பான், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணை ட்ராப் பண்ணீங்கல்ல, அந்த பொண்ணை எங்கே ட்ராப் பண்ணீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்லிடுறாரு, இந்த கிரவுண்டு கிட்ட அப்படின்ட்டு. ஸோ இவன் எகெயின் வந்து கிரவுண்டை பார்த்து போயிட்டுருக்கான். ரவீனா இரும்பிட்டு இருந்ததால் மோஹித் தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கேருந்து போயிடுறாரு. ரக்ஷித் கரெக்டாக வரும்போது ரவீனா அண்ட் அப்பு பேசிகிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்றான். ரக்ஷித் பார்த்துட்டு அப்பு தான் ஏமாத்திட்டா அப்படின்னு நினச்சிட்டு, நீ இங்கே அதுவும் இவங்க கூடவா அப்படின்ட்டு கோவமாக கேட்குறான். அப்பு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் ரக்ஷித் வந்து அவளோட பேச்சை கேட்காம கம்பெனியோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த காம்படிட்டர்ஸ்க்கு கொடுக்கறது நீ தானா அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஈரா என்கிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கா, பட் நான் ஒரு டைம் கூட நான் அவளை நம்பலை, நான் உன்னை தான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்லிட்டு இருக்கும்போது ரவீனா வந்து ரக்ஷித் தம்பி அப்படின்ட்டு கூப்பிட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் ரக்ஷித் வந்துட்டு, நான் உங்ககிட்ட பேசல, நான் வந்து அப்ராஜிதா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான் கோவமா. அப்பு ரிப்ளை பண்ணுறா, நான் ஜாப் விஷயமா தான் வந்தேன், அந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருந்தப்போ இவங்களும் எனக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, ஸோ அதனால தான் இப்போவும் அந்த ஆஃபர் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கும்போது ரக்ஷித் வந்து எப்படின்னா அவனோட ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கோவப்படுறான். ஒரு கை விடுறதுக்கு முன்னாடி நீ இன்னொரு கை
பிடிக்க தயாராயிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஃபேமிலிஸ்க்கு நடுவுல எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உன் மேல இருந்த நம்பிக்கை நான் விடாம இருந்தேன். ஆனா நீ இப்போ பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது, உன் பேராசைக்கு முன்னாடி என்னோட நம்பிக்கை ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். அப்பவும் சார் ப்ளீஸ் ஒரு தடவ நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு எவ்ளோ ட்ரை பண்ணாலும் ரக்ஷித் வந்து கோவமா அங்கேருந்து போயிடுறான். ரக்ஷித் வந்து அப்பு கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே மோஹித் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. பட் அப்பு என்ன பண்ணுவான்னா இங்கேருந்து சிக்னல் காட்டிடுவா வராதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரக்ஷித் போனதுக்கு அப்புறமா மோஹித் இங்கே வராரு. ரக்ஷித்துக்கு ஏன் ரவீனாவை பார்த்தா இவ்வளோ கோவம்னு சொல்லிட்டு மோஹித் எல்லா ஃப்ளாஷ்பேக்கும் அப்பு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மோஹித் அண்ட் ரவீனா மேரேஜ் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் மோஹித்தோட அம்மாவுக்கு ரவீனாவை பிடிக்கலங்கிறதுனால அவங்களா வந்து நிறைய இஷ்யூஸ் கிரியேட் பண்ணி அந்த மேரேஜை பிரேக் பண்ண வச்சுட்டாங்க. ப்ராப்ளம் போலீஸ் வரைக்கும் போச்சு. போலீஸ் வீட்டுக்கு வந்திருந்தப்போ தவறி ரக்ஷித்தோட அப்பா வந்து மாடியிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பாரு. ஸோ அப்போதான் அவருக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் கூட வந்துச்சு. மோஹித் எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இதுவும் சொல்றாரு, நான் ரக்ஷித் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து வேண்டாம், உடஞ்ச உறவை ஒட்ட வைக்கிறது சுலபம் இல்லை, அப்படிப்பட்ட உறவை பொறுமையா பார்த்துக்கணும். அவரோட கோவத்தால உங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் திரும்பவும் பிரேக் ஆகிறது பார்க்கறதுக்கு நான் விரும்பலை அப்படின்ட்டு அப்பு சொல்லிடுறா. ரவீனா அண்ட் மோஹித் இப்போதைக்கு சேர்றது பற்றி ரக்ஷித்துக்கு எதுவுமே தெரிய வேணான்ட்டு இவங்க எல்லாரும் டிசைட் பண்ணிடுறாங்க. ரக்ஷித் காரில் போயிட்டு இருக்கும்போது எப்போ பார்க்குற அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த வழியில் வராங்க. உங்கள் மேடம் எங்கே சார் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ரக்ஷித் உடனே அவங்க ஏன் மேடம் கிடையாது அப்படின்ட்டு கோவமாக சொல்கிறான். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரிப்ளை பண்ணுறாங்க, சொந்தம் இல்லைன்னா இவ்வளோ கோவம் வராது சார், இது உங்கள் கோவம் இல்லை, சொந்தத்தை தொலைச்ச வலி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரக்ஷித் அதுக்கு சொல்கிறான், எங்களுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் அப்போ வந்து போயிட்டு இருக்கும்போது பூஜாரி கூப்பிட்டு இந்த பூ சாமிக்கு வெயின்னு சொல்றாங்க. ஸோ இவ அப்படியே வச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. யாராவது ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைச்சா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது, முயற்சி பண்றது உன் கையில இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறதோ இல்லை உடைக்கிறதோ உங்க 2 பேர்த்து கையில இருக்கு அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. அப்போ அதுக்கு சொல்றா, நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றா. இப்போ ரக்ஷித் காட்டுறாங்க, அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு இவன் அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சார் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுங்க, ஆனால் மனசுல இருந்து எங்கே போக முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புவோட வீட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலி அப்பு வந்து ரக்ஷித் கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனால் ரக்ஷித் ஃபோன் பிக் பண்ணவே மாட்டா. ரொம்ப கோவமாக இருக்காரு, என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்புவோட ப்ராப்ளம்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புக்கு ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே ஒரு நூல் மாதிரி. நூலில் முடிச்சு விழுந்துருச்சுன்னா அது சீக்கிரமாக அவுக்க போனால் இன்னும் டைட் ஆகிடும். ஆனால் அதையே பொறுமையாக அமைதியாக ட்ரை பண்ணோன்னா முடிச்சு தன்னால் அவுந்துடும் அப்படிங்கிறாங்க. பூ வந்து எப்படிம்மா, ஆனால் சமாதானப்படுத்த எனக்கு எந்த வழியும் தெரியல அப்படிங்கும்போது மாலதி சொல்கிறாங்க, வழி தெரிலனா நீ தான் வழியை க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ எப்படின்னு கேட்ப, பேசிதான். எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை வரும்போது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஈவன் நான் நிறையா கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் அவர் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதுக்கப்புறம் அது நார்மலைஸ் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னும் சொல்கிறாங்க, ஒருத்தங்களோட மனசில் பெரிய புயல் இருக்கும்போது நம்ம குரல் அவங்களுக்கு கேட்காம போகலாம், ஆனால் அதனால் நம்ம பேசாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க கேட்குற வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்புக்கு வந்து இப்போ தோணுது, ரக்ஷித்தை விடாமல் பேசி ட்ரஸ்ட் திரும்ப கெயின் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். இன்னைக்கு நான் தெரியாமல் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் ரக்ஷித் சார், இந்த தடவை என் தப்புக்கு மன்னிப்பு கேட்காம நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு அவ சொல்கிறா. ஸோ இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நியூ எபிசோடோட பார்க்கலாம். பாய்.